தினமொரு வசனம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் வசனம் 17. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். விளக்கம். குகைகளை ஆராய்ச்சி செய்யும் ஒரு குழுவில் நீங்கள் இடம் பெற்றிருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஒரு குகையை நீங்கள் உற்சாகத்துடன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். குகைக்குள் இருக்கும் சுரங்க பாதைகளையும் வழிகளையும் கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் இருளின் ஆழத்திற்குள் செல்கிறீர்கள். குகைக்கு வெளியே இருக்கும் மற்றவர்கள் நீங்கள் குகைக்குள் தொலைந்து விட்டதாக எண்ணி உங்களை காப்பாற்றுவதற்காக ஒருவரை குகைக்குள் அனுப்புகிறார்கள். அவர் உங்களை கண்டுபிடித்து விடுகிறார். அவர் உங்களுடைய பெயரை அழைத்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், வெளியே செல்வதற்கான ஒரே ஒரு வழியை நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். நீங்கள் அவருடைய உதவியை மறுத்து ஒரே ஒரு வழி மட்டும் உண்டு என்று நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள்? பல வழிகள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். நான் இந்த குகையை ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வராவிட்டால் உங்களால் ஒருபோதும் வெளியே செல்ல முடியாது என்று அந்த நபர் பதிலளிக்கிறார். ஆனால் நீங்கள் மிகவும் குறுகிய எண்ணம் படைத்தவர். நீங்கள் போகலாம், நான் வழியை கண்டுபிடிப்பேன் என்று கூறி அவரை அனுப்பிவிடுகிறார்கள். இது முட்டாள்தனமாக தோன்றுகிறது. என்றாலும் பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரே வழி கிறிஸ்துவை விசுவாசிப்பது மட்டுமே என்று நீங்கள் சிலரிடம் கூறும்போது அவர்கள் இந்த முறையில் உங்களுக்கு பதிலளிக்கிறார்கள். நீங்கள் ரட்சிப்பை குறித்து அவர்களிடம் கூறும்போது இந்த நற்செய்திக்காக உங்களுக்கு நன்றி என்று அவர்கள் கூற வேண்டுமென்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். மாறாக, என்னை தனியாக விட்டுவிடுங்கள், நீங்கள் கூறும் அந்த ஒரே வழியை நான் விசுவாசிக்கவில்லை என்று அவர்கள் பதிலளிக்க கூடும். மற்றவர்களை காப்பாற்றுபவர்கள் அவர்களை நேசிக்கிறார்கள், பராமரிக்கிறார்கள், அவர்களுக்காக தங்களுடைய நலனை தியாகம் செய்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்டவர். சுவிசேஷத்தை அறிவிக்க முயன்றதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். மற்றவர்களுக்கு நல்வழி காட்டும் போது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை அவர்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்ட வேண்டும். மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக மாறுங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வழி தப்பி போன நேரத்தில் எங்களை நல்வழிப்படுத்தி எங்களை வாழ வைக்கும் எங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமீன்.